எங்க போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? கோயிலுக்கு போயிட்டு வர அத்தை. குடுமா. இந்தாங்க பாட்டி. எந்த கோயிலுக்கு போனீங்க? முனீஸ்வரன் கோயிலுக்கு. இனிமேதான் சமையல் செய்யணுமா? கொஞ்ச நேரத்துல பண்ணிடுவோம் அத்தை. தேனு, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்துட்டேங்க. இந்தாங்க பிரசாதம். தேனு, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? என்ன தேனு? ஏய், என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? இப்ப எதுக்கு ஓமரமா கண்ணை கசக்கிட்டு நிக்குதா? அவ மீனாட்சியை நினைச்சு கவலையா இருக்கா அத்தை. மீனாட்சியை நினைச்சா? ஏமா மீனாட்சிக்கு என்னாச்சு? அது ஹவுஸ் ஓனர் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். சொந்த வீட்டையா காலி பண்ண சொன்னாயே? வாடகை வீடு தானே? மா, எதுக்குமா காலி பண்ண சொன்னாங்க? ஏலே, அவ வாய பத்தி உனக்கு தெரியாதா? கொழுப்பா ஏதாவது பேசியிருப்பா. நம்மள மாதிரி எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா? அப்பதா நீங்களா எல்லாத்துக்கும் தீர்ப்பு எழுதாதீங்க. அம்மாவை சொல்ல விடுங்க. அம்மா, என்னமாச்சு? அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை வெளியே விற்க போறாங்களாம். அதான் உடனே காலி பண்ண சொன்னாங்களாம். பாவம் மீனாட்சி வீட்டை தேடி அலைஞ்சிட்டு இருக்கா. எங்கேயும் கிடைக்கல போல இருக்கு. ஓ, அது சரி. அவ பேசுற பேச்சுக்கு எவன் வீடு கொடுப்பான்? அவெல்லாம் இப்படிதான் ரோடா அலையணும். ஏன் அத்தை இப்படி சொல்றீங்க? அப்புறம் வேற என்னத்த சொல்ற? ஒத்த செயினை கழட்டி கொடுத்துட்டு இந்த வீட்டுல எனக்கும் உரிமை இருக்குன்னு எகத்தாளமா பேசினவதானே அவ. இந்த வீட்டு வெளியே நிக்க வச்சில அவமானப்படுத்தினவ. கடவுள் அதெல்லாம் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாரு. இப்ப நடுத்தொருக்க வந்துட்டா பாத்தியா? தேனு, பாத்துக்கலாம் இரு. ஏய் சக்தி,